பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல பார்வதி கமருதீன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்போட முடிவை நான் வெளியே போய் ஒன்று எடுக்க போறேன்றத அமித் கிட்ட ஷேர் பண்றாங்க. அமித் மற்றும் பார்வதி தல ரூம்ல, குறிப்பா தல ரூம்ல இருந்து ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல கனி வந்து சாண்ட்ரா மற்றும் பார்வதி கம்பேர் பண்ணி சாண்ட்ரா முந்திக்கிட்டு போறாங்க, ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னும் போது அங்க ஆடியன்ஸ் வந்து பயங்கரமான கைத்தட்டல்லாம் வந்துச்சுல்ல, அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்றதையும் சொல்லிடுறாங்க. இந்த வீட்டில் எனக்கு ஒரு சில இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு. யார் யாருன்னா சபரி, திவ்யா அண்ட் வினோத், இந்த 3 பேருமே இரிட்டேட்டிங் இருக்கு. கொஞ்சம் கூட பேச விட மாட்டாங்க, அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க, நமக்கான ஸ்பேஸ் கொடுக்கவே மாட்டாங்கன்ட்டு. பார்வதி கூட தான் நடுவில் அவங்க பேசும்போது இன்டரப்ட் பண்ணிட்டு இருக்கிறது பார்வதியும் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இன்னொரு இடத்துல வந்து இவர் சொல்றாரு அமித், திவ்யாலாம் ரொம்ப நேரம் பேசுறாங்க, அது வந்து எப்பதான் பாயிண்ட் முடிப்பாங்க, எப்படா பாயிண்ட் முடிப்பாங்கன்ற மாதிரி இருக்கும், நமக்கே குழம்பிடுவோம், அந்த லெவலுக்கு திவ்யா பேசுறது எனக்கு செம கடுப்பாகுதுன்ற மாதிரி அமித்தும் ஒரு பக்கம் சொல்றாரு. ஓகே, இதுல குறிப்பா கனியோட பாடி லாங்குவேஜ் பார்த்திருக்கீங்களா அமித்? எப்படின்னா கனியோட பாடி லாங்குவேஜ் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவாங்க, அவங்களோட தரப்பு மட்டும் தெளிவா சொல்லிட்டு வருவாங்க. நம்ம ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு எதிராக எடுத்து வைக்க வருவோம், எப்படி அவங்கள பேஸ் பண்ணி அட்ரஸ் பண்ண வரும்போது இருங்கன்ற மாதிரி நிறுத்திடுவாங்க. நம்மளோட பாயிண்ட்டை வந்து அவங்க ரிசீவ் பண்ணவே வைக்க மாட்டாங்க, அதை வந்து பதிவு பண்ணவே விட மாட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணவே விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய வேலிட் பாயிண்ட்டை சொல்லவே விட மாட்டாங்க கனின்ற மாதிரி. அப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை, என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அடுத்து இல்லை பாரு தெரியும், பாரு தெரியல சாண்ட்ரா தெரியும் அப்படின்ற மாதிரி முந்தின சில விஷயங்கள்லாம் பாருவை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரு வந்து இப்போ மாறிட்டு இருக்கா, அவங்க சொல்கிறது புரியாமல் இருக்கலாம். ஸோ முன்னாடி இருந்த பாருக்கும் இப்போ இருக்கிற பாருவும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. எப்படி நிறைய மாற்றங்கள் இருக்குது, சில விஷயம் மாற்றம் அடைந்து ஒரு பக்குவம் வந்திருக்கா, பக்குவம் அடைந்திருக்கா அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ நான் அது க்ளோஸ்டு ஒன்ஸில் இல்லை, ஆனால் இவங்க வந்து சொல்கிறா பரி அப்படிலாம் கிடையாது, நான் வந்து எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணேன், எங்கே சொல்லணுமோ அங்கே போய் நான் சொல்கிறேன், நான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கேங்க, எக்ஸ்பிரசிவாக இருக்கேன். ஆனால் அவங்களால அப்படி இருக்க முடியாது, நான் ஓப்பனாகவும் டிரான்ஸ்பரண்ட் எக்ஸ்பிரசிவாக இருக்கேன், அவங்களாம் அப்படி இருக்கவே இல்லை அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் பார்வதி சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே அவங்க பூனை மாதிரி உள்ளே போவான், அந்த ஒப்பீனியன்ஸ் எடுப்பாங்க, இந்த மாதிரி செயல்முறையெல்லாம் பல வாட்டி நடக்குது, பல விஷயங்கள் அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி அமித் ஒரு பக்கம் சொல்கிறார். யார்? இது சபரி சொன்னதாக சில விஷயங்களை பேஸ் பண்ணி எங்கள் ஒரு பக்கம் செயல்படுறார். ஓகே, இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து கனியும் சபரியும் அப்படியே ஒப்பீனியனை பாஸ் பண்ணி அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, அந்த கேங்குக்குள்ளே ஒப்பீனியன் பாஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களா கனியும் சபரியும். இன்னுமா கேங்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் குறிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கனியோட கேம் பிளே முழுக்க முழுக்க ராஜமாதா கேம் தான். ஸோ அவங்க வேலையே அப்படி தான், ராஜமாதா மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அன்பு போர்வையில் காவு வாங்குறாங்க. எப்படி அன்பு போர்வையில் காவு வாங்குறாங்களா, இன்னும் எத்தனை பேர் அதை காவு வாங்க காத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மெட்ராஸ் படத்தோட செவுரு இருக்குல்ல, அந்த செவுரு மாதிரி காவு வந்துட்டு இருக்காங்களாம், அதுதான் நம்மளால பார்க்க முடியுது. அதனால தான் என்னால் கனி கூட நெருங்க முடியல. ஸோ அவங்க கிட்ட ஒரு கிரே பிஹேவியர், கிரே அப்படின்ற மாதிரின்னா அந்த டாக்ஸிக் அந்த ரிலேட்டட்ல வர மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பிஹேவியர் சபரிக்கிட்டையும் அதிகமாக இருக்கு, கனிக்கிட்டையும் அதிகமாக இருக்கு. வாயில தான் அடிச்சுக்கணும் போல, ஏன்னா இதை யார் சொல்றாங்கன்னு இருக்குல்ல, அதை கேட்கும்போது. ஓகே, அடுத்து குழந்தைகள்லாம் வந்து பயந்துருக்காங்க சபரி மேட்டர்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் சொன்ன உடனே ஆமாமா கரெக்டு. அதில் குறிப்பாக கனி வந்து சபரியை ராங்கன்னு சொல்கிறது கிடையாது, எஃப்ஜே பண்ணுற மேட்டர்லையுமே எஃப்ஜே தப்புன்றது சொல்கிறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கனி பண்ணுறாங்க, ரொம்ப இதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க வந்து அம்மா ஃபீலிங் இதெல்லாம் வந்து பேசுறதும் கொடுக்குறதுன்றது நம்ம தான் இருக்குது, ஆனால் அவங்க வந்து வேற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து என்னோட அம்மா பார்வதியோட அம்மாவுக்காக நான் ஃபீல் பண்ணல, அன்னைக்கு ஃபீல் பண்ணி அழுதுக்கு அப்புறம் கனி வந்து சொல்றாங்க, ஸோ இப்போதான் உன்னோட ஃபீல் நிஜமா இருக்கு, அம்மா பொண்ணு ஃபீல்ன்றது இப்போ புரியுது, அதைத்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், அவள் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணா கனிக்கு இப்போ எப்படி புரியுதுன்ற மாதிரி பேசுறாங்க. புரிஞ்சது தப்பா பாரு அப்படின்றது தான் இருந்தது. அடுக்கு அங்கே கணக்கு சதவீதம் பண்ணி பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து குரூப்பிசம் பண்ணுறாங்க. நம்ம வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு குரூப்பிசம் நடக்குது, நம்ம வந்து உருப்பிடாத குரூப்பிசம் நமக்குள்ள. நம்மளால ஒரு வெங்காயத்தையும் பிளே பண்ண முடியாது, நம்ம இண்டிவிஜுவலாக தான் பிளே பண்ணுவோம், அவங்க குரூப்பாக தான் பிளே பண்ணுறாங்கன்ற மாதிரி யாரு அமித் அவர்கள் சொல்றார். ஓகே, அப்போ வந்து இல்லை அவங்களுடைய பாண்ட்ஸ் கூட உண்மை கிடையாது, யாரே கனி எஃப்ஜி அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்ட்ஸ் கூட உண்மையான தெரியல, கால்குலேட்டட் மூவ் தான் போது உடனே அமித் டென்ஷன் ஆயிட்டாரு. அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது, சாண்ட்ராவும் அப்படி தான் கால்குலேட்டட்னு சொல்கிறாங்க, நீயும் அப்படி தான் கால்குலேட்டட் சொல்கிற, அவளெல்லாம் ஒர்த்து இல்லை ப்ராரு, அது ரொம்ப தப்பு, கால்குலேஷனில் வராது, அது எனக்கு நடந்த மாதிரி தெரியல, அப்படிலாம் இல்லை.
அது கனி இந்த கேம்ல சர்வே ஆகிறது தனிப்பட்ட கேம், விக்ரம் சர்வே ஆகிறது தனிப்பட்ட கேம், இவங்கெல்லாம் பை ப்ராடக்ட் மாதிரி தான் அப்படின்றத சொல்றாரு. ஸோ எஃப்ஜே எவிக்ட் ஆனதுக்கு எஃப்ஜே தான் காரணம், ஆதிரை எவிக்ட் ஆனது ஆதிரை தான் காரணம். அவங்க பண்ண தப்புகள் தான் அவங்க எவிக்ட் ஆகிறாங்களே தாண்டி இவங்களால எவிக்ட் ஆகிறான்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ கமல் உடனே கேட்கிறாரு, இப்ப நமக்கும் உனக்கும் எனக்கும் நேச்சுரல் பாண்டிங்கா எப்படி? ஆமா, நேச்சுரல் பாண்டிங். அதே மாதிரிதான் அவங்களுக்கும் நேச்சுரல் பாண்டிங் உருவாயிருக்கு. அது நமக்கு வந்தா இப்படி, அவங்க வந்தா இப்படின்ற மாதிரி சொல்ல முடியாதுன்ற மாதிரி அமித் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. ஓகே, ஸோ நமக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்டு நேச்சுரலா கிடைச்சிருக்குடா, அவ்வளவுதான்டா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து அரோரா நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சு குத்திக்கிட்டே இருக்கா, கலாய்க்கிறா, ஜாடமாடியா பேசுறா. அவ வந்து எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது, எனக்கு கோவம் வரும்போது தான் ஜாடமாடியா பேசியிருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன், கோவம் வரும்போது தான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. பல இடங்கள்லயும் பண்ணியிருக்காங்க. அதுல எனக்கு தோணுதுன்ட்டு, ஏமா நீ சொல்றது எல்லாமே ஞாபகம் வச்சு குத்துறது நீ தான், டாஸ்க்ல கூட பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டுறது நீ தான், ஜாடமாடியா பேசுறது நீ தான், எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழிய போறீங்க பாத்தீங்களா? அல்டிமேட்டா இருக்கு பாரு, சூப்பர் பாரு, வேற மாதிரி. அடுத்து இந்த வெஜ்ஜு முட்டை சமைக்கிறதுக்கு கூட நான் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு, தனியா சமைச்சு கடவ மாட்டேன்னு. ஏமா இந்த வாரம் திவ்யாலாம் உனக்கு சமைச்சு கொடுக்கலையாமா, இதெல்லாம் பண்ணலையாமான்ட்டு அது கூட கேட்டு வாங்க வேண்டியதா. இவங்களுக்கா வாலண்டரியா பண்ணி கொடுத்தது கூட இல்லைன்னு தான் சொல்லுவாங்க போல இருக்கு பார்வதி. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ஸோ அந்த செஞ்சு கொடுக்குறது கூட மனசு வர மாட்டேங்குதுன்னும் போது அமித் சொல்றாரு, ஏன் மனசு வரணும், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணணும், அதெல்லாம் மனசு வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற டிஸ்கஷன் வரும்போது அப்ப சொல்றாங்க பார்வதி, நான் அமித்தை நாமினேட் பண்ணல, வினோத் நாமினேட் பண்ணல, கமருதீன் நாமினேட் பண்ணல, இவங்கெல்லாம் நாமினேட் பண்ணல அப்படின்றத சொல்றாங்களே. அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரும் குரூப்பிசம் தானே. இப்போ அந்த டீம்ல இருக்கவங்க அவங்களுக்குள்ளே ஏதாவது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாமினேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் போது அது குரூப்பிசம் என்றால், இப்ப நீங்க 4 பேருமே மாத்தி நாமினேட் பண்ணல, வினோத் மட்டும் தான் பார்வதி நாமினேட் பண்ணிருக்காரு, மத்தவங்க எல்லாம் மாத்தி நாமினேட் பண்ணலன்னா அதுக்கு பேர் என்ன? அதுவும் குரூப்பிசம் தானே வருது. அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க நாமினேட் பண்ணாம பாதுகாக்கிறீங்க, அது ரைட்டுனா அந்த கேங்ல இருக்கவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடாம பாதுகாக்கிறது தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம். உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு ஃபேவர் பண்றேன்ற ஓட்டு போடல, அப்ப என்ன பண்றீங்க? பிடிச்சவன்றதாலும் தப்புனா தப்பு ஓட்டு பண்ணல. அப்ப மட்டும் நீங்க சைலண்டா ஒரு கன்சர்ன் சாஃப்ட் கார்னர் பார்க்கும்போது அது குரூப்பிசத்துல வராது, ஃபேவரிசத்துல வராது. அவங்க பண்ணா ஃபேவரிசம், நாங்க பண்ணா ஃபேவரிசம் கிடையாது. வாட் இஸ் திஸ் ரே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இல்ல பார்வதி ஒரு டைலாக் சொன்னாங்க, கள்ளம் கபடம் இல்லாத மனசு நமக்கு தான், அவங்க கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அமித் சொல்றாரு, ஓப்பனா சொல்லனா கள்ளங்கபடம் இல்லாத மனசு யாருக்குமே இல்ல, அதுதான் உண்மை, நீ இப்பெல்லாம் சொல்லாத பாரு அப்படின்றதையும் என்னால பார்க்க முடியுது. இல்ல கனி வந்து என்னால காலில் அந்த டாஸ்க்ல காலில் விழுந்தது, அதெல்லாம் வந்து எப்படி இருந்தது, அது எழுப்பி ஒன்று இதெல்லாம் பண்ணோம். இதுல கனி எனக்கு சுத்தமா பிடிக்கல, விக்ரம் உள்குத்து வச்சு பேசுறான், அரோரா வந்து டூ ஃபேஸ்டா இருக்கா, கமருதீனை யூஸ் பண்றா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சுபி சைலண்ட்ல இருந்து எஃப்ஜேவோட அந்த அவியானாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணது, எஃப்ஜேவோட காலை வாரி விடுற மாதிரி விக்ரம் பண்ணதுல எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நான் வந்து மனசார கெடுதல் யாருக்கும் நினைக்க மாட்டேன், ஆனா அவங்க அப்படி கிடையாது. எப்படி இவங்க பார்வதி தான் இந்த வீட்லயே நல்லவங்க, மத்தவங்க எல்லாரும் கெட்டவங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே மனசார கெடுதல் நினைக்கிறாங்க, பார்வதி தான் மனசார கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆதிரியோட எவிக்ஷனை பேசி சிரிச்சவங்க தானே மேடம், ஆதிரியோட எவிக்ஷனை சிரிச்சு ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது எப்படி ஒருத்தனோட எவிக்ஷனை சிரிக்க முடியுது? அப்ப மனசார கெடுதல் நினைக்கலாம் என்ன அர்த்தம்? ஏங்க இந்த பொண்ணு உன்னை நாமினேட் பண்ணுதுன்ற மாதிரி நீ போயிட்டு அந்த பொண்ணு வெளியேற்றணுன்ற மாதிரி உள்ள மனசுல வச்சுக்கிட்டு தானே வெஞ்சன்ஸை காட்டுறீங்க. ஸோ என்ஸ் ப்ரூவ்டு. இதுல வந்து அவங்களுக்கு மட்டும்தான் கள்ளங்கப்படும் இல்லாத மனசு, மனசுல இருக்கிறது மனசுல எதுவுமே வச்சுக்காம அதை எதுவும் பண்ண மாட்டேன், கெடுதல் நினைக்க மாட்டேன், இதெல்லாம் பார்த்தா மாதிரியா தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன்லாம் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க கமருதீனை பத்தி. நான் வந்து கமருதீனை ஒரு விஷயத்த சொல்றேன், நான் தேர்ட் ஆங்கிள் யோசிச்சுட்டு இருக்கேன். கமருதீனும் இந்த கேம்ல பிரில்லியண்டா யோசிக்கிறான், சூப்பரா அனலைஸ் பண்றான், இதெல்லாம் ஓகே. பட் அவன் ஜாடிக்கு ஏத்த ஜில்லாடி தான். ஆனா அவன் வந்து இப்போ வந்து அவன் ஆட்டம் மாறி இங்க அப்படி அங்க இப்படின்ற மாதிரி மாறி இருக்கான். நான் எதா இருந்தாலும் எபிசோடு போய் பார்த்துட்டு முழுக்க தான் கமருதீனோட ரிலேஷன்ஷிப்பை டிசைட் பண்ண போறேன். இங்க எனக்காக அவன் பல முடிவுகள் எடுத்திருந்தாலும், அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணியிருந்தாலும் நான் வெளியே போய் தான் முடிவு எடுப்பேன், அது லேட்டா எடுப்பேன்ட்டு. அப்போ காலைல என்னமா என்னை விட்டு போயிடாத நீ தான் சொன்ன, நைட்டு வந்து நான் அவனை விட்டு போயிருவேன், நான் வெளியே போய் தான் முடிவு எடுப்பேன்றேன். எனக்கே புரியல பார்வதி எந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு எனக்கு கிளியர் கட்டா புரியல மக்களே. இது ஒரு பக்கம். அடுத்து இந்த வினோத் தான் இந்த கேம்லயே வந்து அந்த இன்ஸ்டன்ட் பேசிஸ்ல கேம் விளையாடிட்டு இருக்காரு, சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, என்னால பார்க்க முடியுதுன்றதையுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது மிட் நைட் லைவ்ல நடந்த சில அப்டேட்ஸ். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.